அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக மத்தேயு 17:20 மற்றும் மார்க்கு 9:24 அடிப்படையில் எப்படி நம் வாழ்வில் இருக்கிற அவிசுவாசத்தை அகற்றி கர்த்தரை விசுவாசித்து எப்படி நம் வாழ்விலே நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற சத்தியத்தை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரத்திலும் கூட நாம் ஆபிரகாம் அவருடைய வாழ்விலே அவர் அனுபவித்த மிகப்பெரிய அற்புதமாகிய அவருடைய மகன் ஈசாக்கு அவருடைய 100வது வயதிலே பிறக்கிற அந்த அற்புதத்தை அவர் பெற்றுக்கொள்ளும்படி அவர் எப்படி கர்த்தரை விசுவாசித்தார் என்று சொல்லுகிற அந்த வேத பகுதிக்கு சென்று நாம் அதிலிருந்து வேத சத்தியத்தை தியானிக்க போகிறோம். செல்லுவோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது 21வது வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன், அதாவது ஆபிரகாம், விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த அந்த மிகப்பெரிய அற்புதம், அதிசயம், 100வது வயதுல ஈசாக்கு பிறக்கிற அந்த அதிசயத்தை அனுபவிக்க அவர் எப்படி கர்த்தரை விசுவாசிச்சார் என்ற காரியத்தை தான் நம்ம இங்க என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமினுடைய விசுவாச ரகசியத்தை இந்த வசனங்கள்ல இருந்து இப்படி சில பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த வசனங்களின் அடிப்படையில 100வது வயசுல யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கிற அற்புதத்தை பெற்றார்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம். அது வேற அற்புதம் இல்லை, அது ஒரு அதிசயம். அப்போ அந்த அதிசயத்தை வாழ்விலே அனுபவிக்க ஆபிரகாம் என்ன செய்தாரா பாருங்க. முதலாவது இந்த வசனத்துல அவர் 3 காரியம் எதை செய்யல அப்படிங்கிறத இங்க வசனம் சொல்லுது. முதல் காரியம், அவர் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை. ஒரு விசுவாசத்துல என்ன செய்யல, பலவீனமாய் இருக்கவில்லை. அவர் விசுவாசத்துல எப்படி இருந்தாரா, 21வது வசனம் சொல்லுது, அவர் விசுவாசத்துல வல்லவராய் இருந்தார். அப்போ அவர் முதலாவது விசுவாசத்துல பலவீனமா என்னது இருக்கவில்லை. அது ஃபர்ஸ்ட் காரியம். 2வது, அவர் தன் சரீரம் செத்து போனதையும் 100வது வயதுல பிள்ளை பிறப்புக்கு அடுத்த காரியத்துல தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். பாருங்கள் பிள்ளைகளே, கடந்த 3-4 வாரம் அதை தானே பார்த்துட்டு வரோம். விசுவாசமே எங்கிருந்து வருது? பிரச்சனையே பார்த்துக்கிட்டு அதையே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறதுல தான் அவிசுவாசமே என்ன செய்து வருதுன்னு பார்த்தோம். அப்போ எங்க ஏன் ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை என்றால், காரணம் அவர் தன் சரீரம், அதாவது குழந்தை பெற்றெடுக்கிற விஷயத்துல தன் சரீரம் செத்து போனதையும், கிட்டத்தட்ட ஏறக்குறைய அவர் 99 வயது இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், கிட்டத்தட்ட ஏறக்குறைய 90 வயது ஆகிவிட்ட சாராளுடைய கருப்பு செத்து போனது என்ன செய்தாரா, எண்ணாதிருந்தாரா.
எண்ணாதிருந்தார். அடுத்தது மூன்றாவது காரியம் பாருங்க, வேதம் சொல்லுது, அவர் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. தேவனோட வார்த்தையை குறித்து அவர் அவிசுவாசமா என்ன செய்யல, சந்தேகப்படவில்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! இந்த மூன்று காரியத்தை, ஆபிரகாமுடைய விசுவாசம் குறித்த இந்த மூன்று காரியத்தை பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. முதல்ல ஒரு விசுவாசம், 99 வயசுல கர்த்தர் ஈசாக்கை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் ஆபிரகாமிடத்துல இருந்து விசுவாசிக்க சொல்லும் போது அவர் என்ன செய்யலாம், விசுவாசத்துல பலவீனமா இருக்கும் இல்லையா, அது முதல் ஒரு அற்புதமான காரியம். ரெண்டாவது, அவர் தன்னுடைய சரீரம் பிள்ளை பெற்றெடுக்கிற காரியத்தை குறித்த விஷயத்தில் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் என்ன செய்தாளா, எண்ணாதிருந்தார்னு போட்டிருக்கு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்க. தன்னுடைய சூழ்நிலையின் அந்த அந்த ரொம்ப கடினமான தன்மையை அவர் பார்க்கவே இல்லை, அதையே தியானிச்சிட்டு அதுல இருந்து கண்ணை எடுத்துட்டாரு. அதை எண்ணவில்லை, அது ஒரு பொருட்டா பெருசா எண்ணல. மூன்றாவது காரியம், அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. இதுதான் இந்த மூன்று காரியமும் பாருங்க, ஆபிரகாம் என்ன செய்யல. அடுத்த ஆபிரகாம் செய்த ரெண்டு காரியம், அது என்னது பாருங்க. முதலாவது, அவர் பாருங்க, தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமா என்ன செய்தார், நம்பினார். முழு நிச்சயமாய் விசுவாசித்தார். தேவன் சொல்லி இருக்கிறார், என்னுடைய 100வது வயதுல ஈசாக்கு பிறப்பான்னு சொல்லி இருக்கிறார். சொன்னதை அவர் நிறைவேற்ற அவர் சர்வ வல்லவர் என்பதை ஆபிரகாம் என்ன செய்யறார், விசுவாசிக்கிறார். அவருடைய கர்த்தருடைய வல்லமையை அவர் என்ன பண்றார், விசுவாசிக்கிறார். இரண்டாவது காரியம், அவர் என்ன பண்றாரு, அவர் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்கிறார், வல்லவராக மாறுகிறார். இன்னும் ஈசாக்கு பிறக்கல, வாக்கு தத்தத்தை மட்டும்தான் பெற்றிருக்கிறார். ஆனா வாக்கு தத்தத்தை பெற்ற உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ தேவனை என்ன செய்யிட்டார், மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். தேவனுக்கு உரிய மகிமையை செலுத்த ஆரம்பிச்சதுனால பாருங்க, இப்போ அவருடைய விசுவாசம் என்ன செய்தது, பலன் அடைந்தது. தேவனை மகிமைப்படுத்த அவருடைய விசுவாசம், அவர் விசுவாசத்துல பலப்பட்டு கொண்டே என்ன செய்கிறார், வருகிறார் பாருங்க. அப்போ பாருங்களுடைய பிள்ளைகளை, இந்த ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசத்தில் உள்ள இந்த 5 தன்மைகள், முதலாவது அவர் பலவீனமா இருக்கவில்லை. அடுத்தது தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கற்பு செத்து போனதையும் எண்ணவில்லை. அடுத்தது அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அடுத்தது அவர் செய்த 2 காரியம், அவர் தேவனுடைய வல்லமையை என்ன செய்தார், விசுவாசித்தார். தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினார். 2வது, தேவனை அவர் என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறவராய் மாறினார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்ன செய்தார், வல்லவரானார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய விசுவாச வாழ்க்கையில அடைந்த வெற்றி என்ன வெற்றி, ஏதோ ஒரு கட்டத்தில் அவரோட வாழ்க்கையில இருக்கிற தன்னுடைய சூழ்நிலைகளின் கஷ்டத்தை பார்ப்பதை அவர் நிறுத்திட்டு, தன்னுடைய இயலாமையின் சூழ்நிலையை பார்ப்பதை நிறுத்திட்டு, அவர் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலேயுமே தன்னுடைய கண்களை நினைச்சிட்டார், பதிச்சிட்டார். பதிச்சதுனாலதான் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவிசுவாசமா சந்தேகப்படவில்லை. அவர் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. அது மட்டும் இல்ல, தேவன் வாக்கு பண்ணதை நிறைவேற்ற
ஒரு வல்லவரா இருக்கிறாருன்னு முழு நிச்சயமா நினைச்சிட்டார், நம்ப ஆரம்பிச்சிட்டார். காரணம் என்ன? தன்னுடைய வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்துல அவர் தனக்கு குழந்தை இல்லை என்றும் தனக்கு வயசாகி விட்டது என்றும் சொல்லுகிற அந்த அவருடைய சரீர பிரகாரமான அந்த நிலையை, அந்த சூழ்நிலை மேலேயே கவனத்தை வைப்பதை நிறுத்திட்டு தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் தேவன் எவ்வளவு சர்வ வல்லவர் என்பதையும் அவர் நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டதுனால அவருடைய விசுவாசம் இந்த அளவுக்கு என்ன செய்தது? ஒரு பலப்பட்ட விசுவாசமா என்ன செய்யிட்டு மாறிட்டு பாருங்க, மாறிட்டு. அப்போ நமக்கும் இன்னைக்கு ஒரு ஆசை வருது இல்லை? இதை கேட்கும் போதே நமக்கு ஒரு ஆசை வருது. எப்படி 100வது வயசுல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுன்னு சொல்லி அவர் முழு நிச்சயமா நம்புற அளவுக்கு அவரோட விசுவாசம் அவ்வளவு உறுதியா இருந்திருக்குன்னா, எப்படி அந்த இடத்துக்கு அப்படி விசுவாசிக்கிற இடத்துக்கு எப்படி ஆபிரகாம் வந்தார் அப்படின்னு நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும் பாருங்க. ஏன்னா யாருமே ஒரே நாள்ல அப்படிப்பட்ட இடத்துக்கு விசுவாசத்துல என்ன செய்ய முடியாது? வளர்ச்சி அடைய முடியாது. அதனால பாருங்க, நம்ம எபிரேயர் போனோம்னா ஆபிரகாம் இந்த அளவுக்கு விசுவாசத்துல பலப்பட்டவரா ஒரே நாள்ல மாறிவிடவில்லை, கொஞ்சம் காலங்கள் ஆச்சு. அதை குறித்து எபிரேயர் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நாம் செல்வோமானால், ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு, அப்படிப்பட்ட விசுவாசத்துல பலப்பட்ட நிலைமைக்கு வந்ததுக்கு ஒரு காரணத்தை வேதம் என்ன செய்கிறது? பேசுகிறது பாருங்க. வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. அடுத்தது இப்பொழுது நாம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே அவன், அதாவது ஆபிரகாம், பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாருங்க பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு வளர்ந்த நிலைமைக்கு அவர் வந்தாருன்னா, நல்ல ஒரு பலனான விசுவாசத்துல பலனா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்தார் என்றால், ஒரே நாள்ல அந்த இடத்துக்கு என்ன செய்யல? வரல பாருங்க. இங்க வேதம் அழகா சொல்லுது, ஆபிரகாம் தன்னோட வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரித்தாரா? அவர் விசுவாசத்தினாலும், அடுத்தது நீடிய பொறுமையினாலும் தான் அவர் வாக்கு தத்தத்தை என்ன செய்தார்? சுதந்திரித்து கொண்டார். அதான் கீழே போட்டிருக்கு பாருங்க 15வது வசனத்துல, ஆபிரகாம் அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் விசுவாசத்திலே ஒரு நல்ல பலன் கொண்ட நிலைமைக்கு, நல்ல விசுவாசத்துல வல்லவர்களா, விசுவாசத்துல நல்ல பலன் கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால், அந்த நிலைக்கு பாருங்க ஒரே நாள்ல நம்ம யாருமே வர்றதில்லை. அதுக்கு கொஞ்சம் பொறுமை என்னது தேவை பாருங்க. அப்போ இந்த ஆபிரகாம் எப்படி பொறுமையாய் காத்திருந்து விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் அவர் நடந்து, எப்படி அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்துல பலவீனராக தான் இருந்தார். முதல்ல அவர் எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறவராக தான் என்ன செய்தார்? இருந்தார். ஆனா அந்த இடத்துல இருந்து அவர் மாறி கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய வாக்கு தத்தத்தை மட்டுமே நோக்கி பார்க்கிறவரா மாறினார்னா, அவர் பொறுமையாய் காத்திருந்த காலத்துல என்ன செய்தார்? அதுதான் பாருங்க அவர் இப்படிப்பட்ட விசுவாசத்துல ஒரு வளர்ந்த நிலைமை, ஒரு பலனான நிலைமைக்கு அவரை கொண்டு வந்து விசுவாசத்துல ஒரு வல்லவரா அவரை என்ன செய்து மாற்றினது பாருங்க. அது எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரு பாருங்க. இப்ப நம்ம ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல பாருங்க, நம்ம எல்லாரை போலதான் ஆபிரகாமும் முதல்ல என்ன செய்யறாரு? இருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் தேவனோடு பேசும்போது எப்படி அவர் தன்னுடைய சூழ்நிலையை மேல எப்படி கவனம் வச்சுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்காருங்கிறத அவரோட வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது பாருங்க. ஆதியாகமம் 15 3வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் ஆபிராம்
தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். பாருங்க, ஆபிரகாம் இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் இந்த காலகட்டத்துல ஏற்கனவே கர்த்தர் அவரை என்ன செய்திருந்தாரு, நிறைய ஆசீர்வதிச்சிருந்தார். நாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தோம்னா வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 13:2 ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான்னு வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அப்போ ஏற்கனவே ஆபிரகாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். அப்போ அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்ததுனால இந்த ஆசீர்வாதங்களை அவருடைய காலத்துக்கு பிறகு சுதந்திரிக்கிறதுக்கு அவருக்கு பிள்ளை இல்லை, அவருக்கு ஒரு மகன் இல்லை, மகள் இல்லை, பிள்ளையே இல்லை. அதனாலதான் அவர் என்ன செய்யறாரு, வருத்தத்தோட ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே நீங்க எனக்கு புத்திர சந்தான அருளவில்லையே, என் வீட்டுல பிறந்த வேலைக்காரன் தானே இனி என்னுடைய இந்த சொத்தெல்லாம் சுதந்திரிக்க போறான் அப்படின்னு சொல்லி வேதனையோடு அவர் கர்த்தரிடத்துல பேசுகிறது என்ன சீக்கிரம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எதை வெளிப்படுத்துகிறது? ஆபிரகாமும் நம்மை போல ஆரம்பத்துல அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல தன்னுடைய பையன் சிறு வயதுல இருந்து பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறதை பார்த்து பார்த்து சோர்ந்து போன அந்த தகப்பனை போலதான் தனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்லுகிற காரியத்தை கேட்டு கேட்டு அதையே பார்த்து சோர்ந்து போனவராகத்தான் ஆபிரகாம் ஆரம்பத்தில் என்ன செய்தார், இருந்தார் பாருங்க. ஆனா அப்படி இருந்த ஆபிரகாம் பாருங்க, சில ஆண்டுகள் கழித்து அவர் ரோமர் 4:21 சொல்லுகிறது போல தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரா என்ன செய்யிட்டார், மாறிட்டார். இப்போ கர்த்தரோட வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படுறது நிறுத்திட்டார். அவருடைய இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் என்ன செய்திருக்கு, வந்திருக்குது. அதுக்கு ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். எப்படி அவர் இந்த அளவுக்கு ஒரு விசுவாச வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, எப்படி அவிசுவாசம் என்னும் இடத்துல இருந்து எப்படி அவர் விசுவாசிக்கிறவர் அவர் எப்படி மாறினார் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அதுக்கு ரகசியமே எங்க இருக்குது பாருங்க. இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துலதான் என்ன செய்யுது இருக்குது பாருங்க. வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல பாருங்க. இப்ப கர்த்தரோட வார்த்தை ஆபிரகாமுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. பாத்தீங்களா? எப்பவுமே பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில அவிசுவாசம் வரும்போதெல்லாம் அந்த அவிசுவாசத்தை விரட்டுவதற்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்மை நோக்கி என்ன செய்கிறார், அனுப்புகிறார். பாருங்க, அவரோட வார்த்தையை நமக்கு அனுப்புகிறார். எங்க ஆபிரகாமுக்கு அவரோட வார்த்தையை அனுப்புறாரு பாருங்க. சொல்றாரு, அப்பொழுது கர்த்தரோட வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய இருதயத்துல பாருங்க ஒரு தோல்வியின் படம் என்ன செய்து பதிஞ்சு போய் கிடக்கு. நான் எனக்கு பிள்ளையே இல்லை, அப்போ நான் ஒரு தகுதியற்றவன், எனக்கு பின் என்னோட சொத்தெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு ஆளே என்னது கிடையாது, என் வேலைக்காரன் தான் எல்லாவற்றையும் என்ன செய்ய அவரை சுதந்திரிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போன ஒரு ஆபிரகாமை தான் நீங்க ஆதியாகமம் 15 என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா இந்த ஆபிரகாமை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன செய்கிறது, உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? கர்த்தர் பாருங்க ஆபிரகாமை என்ன செய்யறாரு, சொல்றாரு, இல்லப்பா, உன் கற்ப பிறப்பா இருக்கிற பிள்ளைதான் உன்னோட சொத்தை சுதந்திரிக்க போகிறான்னு சொல்லிட்டு ஆபிரகாம என்ன செய்யறாரு, வீட்டுக்கு வெளியே கூட்டு வர்றார். அன்றைக்கு ஆபிரகாம்லாம் கூடாரங்கள்ல, அதாவது
டென்ட், பெரிய பெரிய டென்ட்டில் தான் அவங்க என்ன செய்தாங்க, கூடாரங்களில் தான் வாசமாக இருந்தாங்க. நம்மளை போல நிரந்தர வீடெல்லாம் அன்னைக்கு அவங்க என்ன செய்யலை, கட்டலை. பின்னாடி அவருடைய சந்ததியில் வந்த ஜனங்கள் தான் யோசுவாவின் தலைமையில் பாருங்க வீடுகளை கட்டின அந்த கானான் தேசத்தில் என்ன செய்தாலும் வாழ்ந்தார்கள். அப்போ ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தர் அவனை கூடாரத்துல இருந்து என்ன செய்யற, வெளியே வர வைக்கிறார். இப்போ பாருங்க, சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் சில நேரம் இந்த வேதாம படங்கள்ல ஆபிரகாம் ஏதோ ஒரு சின்ன ஒரு கூடாரத்தில் இருந்தார்னு நினைக்கலாம். இல்லைங்க, அன்னைக்கு அவரோட கூடாரங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு நல்ல, அவர் ஒரு பெரிய சீமா. அப்போ அவரோட கூடாரங்களும் ஒரு வசதி நிறைந்ததாக தான் என்ன செய்ய, பெரிய கூடாரங்களாக தான் என்ன செய்து இருந்தது. அதுக்குள்ளே சகல வசதிகளும் என்ன செய்து இருந்தது பாருங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, எப்பா நீ வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு உன் கூடாரத்துக்குள்ளேயே கூடாரத்தினுடைய கூரையே பார்த்துக்கிட்டு இப்படியே எனக்கு பிள்ளை இல்லையே சாரால் சொல்ற புலம்பலெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்குள்ளேயே நீ முறுமுறுத்ததெல்லாம் போதும், வா கூடாரத்தை விட்டு வெளியே வா. அது இரவு நேரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்ல இப்போ வா கூடாரத்தை விட்டு வெளியே வா அப்படின்னு உடனே இப்போ ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு என்ன வெளியே வரார். வந்துட்டு இப்போ ஆண்டவர் சொல்லார், வானங்களை என்ன செய்ய எட்டி பாருப்பா, ஏறெடுத்து பா, வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் என்ன செய்ய பார் அப்படின்னு அப்படி பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ எண்ணு, உனக்கு என்ன கூடுமானால் என்ன செய்ய எண்ணு அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா நம்மளால அந்த நட்சத்திரங்களை என்ன செய்ய முடியாது, எண்ண முடியாது. அவ்வளவு நட்சத்திரங்களை என்ன செய்கிறது இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ இந்த நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி எப்படி இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியாதோ அதே போல உன் சந்ததியும் மிக திரளா என்ன செய்யும் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் ஆபிரகாமோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசின அந்த நாள்ல இருந்து பாருங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது, ஒரு விசுவாசம் மாற்றம் ஆரம்பிக்குது. நான் நினைக்கிறேன் அன்னையில இருந்து நைட் டைம் ஆயிட்டா அவர் அவரோட வீட்டுக்குள்ளே இருந்திருக்க, வீட்டை விட்டு வெளியே வந்து வானத்தையே என்னச்சு அவர் எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பார். எட்டி பார்த்து ஒவ்வொன்றா 1 2 3 4 முடிஞ்ச வரைக்கும் எண்ணி பார்த்துருப்பாரு. கடைசியில் ஆண்டவர் இதுக்கு மேலே என்னால் எண்ண முடியாது. அப்போ இப்படிதான் என் சந்ததியும் மிக திரளா இருக்கும்னு சொல்லி டெய்லி அவர் என்ன செய்யறார், தியானிக்க ஆரம்பிக்கிறார் பாருங்க. தியானிக்க 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 பாருங்க, இது அவருக்குள்ளே என்ன செய்கிறது, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்தை என்ன செய்து வளர என்ன செய்து பாருங்க. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் நிமித்தம் தான் கர்த்தர் நமக்கும் கூட இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஒரு வல்லமையான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் என்ன செய்திருந்தார், பேசியிருந்தார். அதை திரும்பவும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மோடு பேசியிருந்தார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலம் 1வது வசனத்துல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். 2வது வசனத்தின் பின்பகுதி, ஆதலால் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்திருந்தார், வாக்கு தத்தத்தை பேசியிருந்தார் அல்லவா. அப்போ பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இல்லாம, ஒரு வளர்ச்சி இல்லாம, ஒருவேளை ஒரு தேக்க நிலையில நீங்க இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு தாழ்வான நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை நீங்க தலையா இல்லாம வாளா இருக்கலாம், இன்னைக்கு மேல இல்லாமல் கீழே இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், நான்லாம் எப்படிப்பா வாழ்க்கையில மேல போறது. கர்த்தர் சொல்றாரு, அதுக்கான வழியை தான் உங்களுக்கு நீ காண்பிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த தாழ்வான நிலைமையே நினைச்சு சோர்ந்து போறதை நிறுத்திட்டு கர்த்தர் என்ன சொல்றாரு, எப்படி ஆபிரகாமே அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்க வைத்தாரோ, இன்னைக்கு அதமே கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு கையில வேதத்தை கொடுத்துட்டேன், இந்த வேதத்தில் உள்ள இந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்ய நோக்கி பார், இதையே என்ன செய்யுங்க, தியானம் பண்ணுங்க. அப்போ பாருங்க, நீங்க உங்க சூழ்நிலையை பார்க்கறத நிறுத்திட்டு, என் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் இந்த வருஷத்துல என்ன மிகவும் திரளா பெருக பண்ணுவார்ன்னு சொல்லி இப்படியே வாக்கு தத்தத்தையே நோக்கி பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் இருக்கிற அவிசுவாசம் நீங்க ஆரம்பிக்கும், நம்பிக்கை பறக்கும், விசுவாசம் பெருகும். பாருங்க, இப்படியே தொடர்ந்து நீங்க தியானிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகி உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கி நீங்களும் ஆபிரகாமை போல இந்த வருடத்துல உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்கிறவர்,
உங்களை பெருக வைக்கிறத, உங்களை வாழ்க்கையை உயர்த்துகிறதை நீங்கள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, அனுபவிப்பீங்க. நம் கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் மூலம் நல்ல கேட்ட வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஆபிரகாமை போல பிரச்சனையே தியானிக்கிறத நிறுத்திட்டு நீர் பேசியிருக்கிற வாக்கு தத்தமாகிய நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் சொன்ன வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளட்டும். இந்த நாள்ல இருந்து அதை தியானிக்க ஆரம்பிக்கட்டும், அதையே வாசிக்க ஆரம்பிக்கட்டும். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை வேதத்துல தேடி தேடி வாசித்து இந்த பிள்ளைகள் நம்பிக்கையில பெருகட்டும், விசுவாசத்துல பெருகட்டும். ஆண்டவரே, அதன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கட்டும். நீங்கி இந்த நாட்களிலே உங்க பிள்ளைகள் விசுவாசத்துல பெருகி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அவர்கள் விரும்புகிற அந்த உயர்வு, அந்த பெருக்கம், அந்த வாழ்க்கையில வளர்ச்சியை இந்த பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டு இந்த வருடத்திலே உங்க பிள்ளைகளை நீர் உயர்ந்த ஸ்தானங்களில் நீர் ஏற பண்ணும்படியாய், உயர்த்தும்படியாய், வாழாமல் தலையாக்கும்படியாய், கீழாமல் மேலாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க வர நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.